அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் வருடம் உங்களுக்கு ஒரு அரசு வேலையில அமரக்கூடிய ஒரு ஆண்டாகவும், உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஆண்டாக அமையறக்கு சுரேஷ் அகாடமி சார்பா உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2024ல இருக்கக்கூடிய ஒரு ரீகேப். 2024 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், நம்ம போட்டித் தேர்வுக்கு ரிலவெண்டான விஷயங்கள நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸா பார்க்க போறோம். அதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்த் பார்த்துருவோம். ஜனவரியை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல பார்க்க போறோம். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. 2005ஆம் ஆண்டு இதுக்கான சட்டம் உருவாச்சு. 2005ஆம் ஆண்டு சட்டமாக மாறியது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சில இடங்களை தேர்வு பண்ணி அங்க அங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழலை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 54 மண்டலங்கள் இருக்கு. இதுல இந்தியால அதிகபட்சமா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கு. அதுல 8 தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் சோழிங்கநல்லூர், சென்னையில இதற்கான மண்டலம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அடுத்து 10வது உலக பொருளாதார மாநாடு, சரிங்களா, எங்க நடந்துச்சுன்னா சென்னையில் நடைபெற்றிருக்குது. இதே ஜனவரி மாசத்துலயே பார்த்தீங்கன்னா 3வது உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு. முதலீட்டாளர் மாநாடு வர இது தமிழ் உலக பொருளாதார மாநாடு வர இது சென்னையில் நடைபெற்ற ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருடைய தொன்மையான கலாச்சாரம் மற்றும் செழுமையான இலக்கியங்களை உலகிற்கு எடுத்துரைக்கிறதுக்கு உதவுகிற விதமா இந்த மாநாட்டை அமைச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் 3வது உலக முதலீட்டாளர் மாநாடும் சென்னையில ஜனவரி மாசம் நடந்துச்சு. அதுல ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க. என்னன்னா, 2030க்குள்ள நம்ம தமிழ்நாடு 4 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமானது, தமிழ்நாடு அரசுகளுடைய விருதுகள் 2023க்கான அறிவிக்கப்பட்டு 2024 கொடுத்திருந்தாங்க. இல்ல ஆல்ரெடி நமக்கு கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, தந்தை பெரியார் விருது கேட்டிருந்தாங்க. அம்பேத்கர் விருது ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. இதுல 2 விதமாவும் கேட்டிருக்காங்க. யாருக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறாங்க, அப்புறம் இந்த விருது எதற்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற 2 விஷயமே கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப, தமிழ் மொழி மற்றும் சமூக நீதிக்கான பங்களித்து செஞ்ச 9 நபர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஐயன் திருவள்ளுவர் விருது 2024 பார்த்தீங்கன்னா, தவ திரு பாலமுருகனண்டி சுவாமிகள் அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது 2023 பார்த்தீங்கன்னா, பத்தமடை பரமசிவம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது 2023 பலராமன் அவர் கொடுத்திருக்கிறாங்க. மகாகவி பாரதியார் விருது 2023 பார்த்தீங்கன்னா, பழனி பாரதி அவர் கொடுத்திருக்கிறாங்க. பாவேந்தன் பாரதிதாசன் விருது 2023 பார்த்தீங்கன்னா, முத்தரசன் அவர் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது 2023 பார்த்தீங்கன்னா, ஜெயசீலா ஸ்டீபன் அவர் கொடுத்திருக்கிறாங்க. முத்தமிழ் காவலர் KAP விஸ்வநாதன் விருது பார்த்தீங்கன்னா, R கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. தந்தை பெரியார் விருது எதற்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா, இது சமூக நீதியை நிலைநாட்டுற மாதிரி நடத்துறவங்களுக்கு கொடுப்பாங்க. இது சூப்பா வீரபாண்டியன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அம்பேத்கர் விருது பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றக்காக பாடுபட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. இது P சண்முகம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இது 2ம் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம்தான். அடுத்து, இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. இது எங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னா, குஜராத் அரசு இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. துவாரகா நகரின் கடற்கரை அருகே அமைந்துள்ள பெட் துவாரகா என்ற சிறிய தீவினை சுற்றுள்ள கடல்வாழ் உயிரினங்களை காண்கிறதுக்கு இது உதவுற வகையில் இந்த நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா இந்த நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணுவோம்னா, தண்ணிக்கு உள்ள கூடி போய் எங்கனக்குள்ளனா துவாரகா நகரில் இருக்கக்கூடிய கடற்கரையின் அருகே அமைந்துள்ள பெட் துவாரகா என்ற சிறிய தீவு, ஒரு ஐலாண்டை சுற்றி இருக்கக்கூடிய அங்க வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களை பார்க்கறதுக்கு உதவுற வகையில் இந்த சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கன்னா, குஜராத் அரசு தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த சுற்றுலா ஏற்பாடு படுத்திருக்காங்க. அடுத்து 75வது குடியரசு தினம் நமக்கு 2024 75வது குடியரசு தினம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுல சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்கன்னா, இமானுவேல் மேக்ரான், பிரான்ஸ் நாட்டு அதிபரான இவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாரு. இதனுடைய கருத்துரு என்ன தீம்ல வச்சிருந்தாங்கன்னா, விக்சித் பாரத் மற்றும் பாரத் லோக்தாந்திரா கி மந்த்ரகா அப்படிங்கிற ஒரு தீம்ல தான் இதை நடத்தி முடிச்சாங்க. ஒவ்வொரு குடியரசு தின அணிவகுப்புலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு அலங்கார ஊர்தி பங்கேற்கும். அதன் அடிப்படையில் 2024 ஜனவரிக்கான குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த அலங்கார ஊர்தி பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி முறையின் தாய் எனப்படக்கூடிய பண்டைய தமிழ்நாட்டின் குடவோலை முறை, சரிங்களா, குடவோலை முறை காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. இந்த குடவோலை முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா, பராந்தக சோழன் தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. இதை பற்றி உத்திரமேரு கல்வெட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குது. அப்பயே மக்களாட்சி
என்னவா இருந்துச்சு, நமக்கு முன்னோடியா திகழணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இந்த குட ஓலை முறை சொல்லுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு குடத்துல யாரெல்லாம் போட்டியில பங்கேற்காங்களோ அவங்க பேர் எழுதி போடுவாங்க. அதுல ஒரு சிறுமியை வச்சு எடுக்கிறப்ப யார் பேர் வருதோ அவங்க அந்த ஆட்சி அமைக்கிற மாதிரி கொண்டு வரது அந்த குட ஓலை முறை. ஸோ மக்களாட்சி முறைக்கு ஒரு தாயா இருக்கக்கூடிய குட ஓலை முறையை பத்தி இருக்கக்கூடிய ஒரு அலங்கார ஊர்தி வந்து பங்கேற்றுச்சு. வரக்கூடிய 2025 தமிழ்நாட்டை சேர்ந்த ஊர்திகள் வந்து பங்கேற்காது. ஏன்னா சுழற்சி அடிப்படையில் தான் இந்த அலங்கார ஊர்திகள் வந்து பங்கேற்கும். ஒரு வருஷம் தமிழ்நாடு போவாங்க, ஒரு வருஷம் போக மாட்டாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் வந்து நமக்கு கிடையாது. அடுத்து MS சுவாமிநாதன் விருது. ஸோ நம்ம பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய MS சுவாமிநாதன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இவர் வந்து 7 ஆகஸ்ட் 1925 கும்பகோணம், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் வந்து பிறந்தாரு. ஸோ நம்மளுடைய பசுமை புரட்சிக்கு நிறைய விஷயங்கள் பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் 2023 இறந்துட்டாரு. நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. 2024 பாரத ரத்னா விருதும் இவருக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ என்னன்னா, இவர் பேர்ல விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, MS சுவாமிநாதன் விருது வந்து PR கம்போஜ் அப்படிங்கிறவங்க வந்து வேளாண் துறையில இருக்கிறக்காண்டி இந்த MS சுவாமிநாதன் விருது வந்து பார்த்தீங்கன்னா 2004 இருந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேளாண் துறையில சிறப்பாக பங்களிக்கக்கூடிய நபருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2024 வந்து பார்த்தீங்கன்னா PR கம்போஜ் அவருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சுவாமிநாதன் அவருக்கு பாரத ரத்னா விருதும் கொடுத்துருக்காங்க. இது போக அவர் நிறைய விருது வாங்கியிருக்காரு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பத்மஸ்ரீ விருது 1967, ராமன் மகசேச விருது வந்து பார்த்தீங்கன்னா 1971, பத்மபூஷன் வந்து 1972, உலக உணவு பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 1987, பத்ம விபூஷன் 1989 வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிப்ரவரி மாதம் வந்து பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, முக்கியமான செய்தி, அதாவது பார்த்தீங்கன்னா ரோடமைன் பி. இந்த ரோடமைன் பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஒரு செயற்கை நிறமூட்டி. பஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அது வந்து பிங்க் கலரில் இருக்கும்ல, அந்த பிங்க் கலரை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமூட்டி தான் இந்த ரோடமைன் பி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருப்பதா ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க. இதை சாப்பிட்றப்ப அது வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி நமக்கு புற்றுநோயை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறனால அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இந்த விஷயத்தை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த நியூஸு. தமிழ்நாடு அரசு பஞ்சு மிட்டாய் விற்பனை மற்றும் உற்பத்தியை தடை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் உற்பத்தி செய்யக்கூடாது, ரோடமைன் பி யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடமைன் பி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தடை கிடையாது. தமிழ்நாட்டில் ஜவுளி, தோல் பொருட்கள் இது மாதிரி விஷயத்துல கலருக்காண்டி பயன்படுத்திக்கலாம். ஆனால் உணவுப் பொருட்களில் பயன்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் தடை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய 75வது ஆண்டு விழா. சரிங்களா, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் 75வது ஆண்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா வெகு விமர்சனமாக கொண்டாடி இருக்காங்க. ஸோ 1937 1950 வரை பழைய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டுச்சு நம்மளுடைய உச்சநீதிமன்றம். நம்மளுடைய ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1950 நமக்கு வந்து உச்சநீதிமன்றமாக மாறிச்சு. 1958 புதுடெல்லியில் இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அந்த பிளேஸுக்கு எப்போ வந்திருப்பாங்கன்னா 1958 வந்திருப்பாங்க. அது வரைக்கும் பழைய இடங்கள்ல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கட்டடத்தில் வந்து செயல்பட்டு இருக்குது. இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்னன்னா 51வது தலைமை நீதிபதி யாருன்னா சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருக்காரு. இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 75வது ஆண்டு விழால சர்வதேச நீதிமன்றத்துல இருந்து ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து இதில் சிறப்பு விருந்தினராக கலந்துருப்பாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா, பிப்ரவரியில் பாரத ரத்னா விருது 2024 அறிவிச்சிருப்பாங்க பிப்ரவரி மாதம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1999 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு, அதிகபட்சமாக 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டது 1999 அறிவிச்சிருப்பாங்க. ஸோ மற்ற டைம்லாம் ஒரு 2 பேர் ஒருத்தருக்கு தான் பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ எந்த வருஷத்தில் அதிகபட்சமாக பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்களா 2024 5 பேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 5 பேர் யாருன்னா PV நரசிம்மராவ். ஸோ நரசிம்மராவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய 10வது பிரதமராக இருந்திருப்பார். 1991 96 காலகட்டத்தில் இவர் வந்து பிரதமராக செயல்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசோடைய சிஎம்மாவும் செயல்பட்டிருப்பார். சரண் சிங் சௌத்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவர் வந்து உத்தரப்பிரதேஷ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது பிரதமராக இருந்திருப்பார். இவர் வந்து ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். MS சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பசுமை புரட்சியின் தந்தை. சரிங்களா, ஸோ இவருக்கு இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. கர்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். ஸோ பீகாருடைய சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் பீகாரில் OBC அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பார். அடுத்து LK அத்வானி. ஸோ இந்த 5 பேருக்குமே நமக்கு 2024 பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து
உலகிலே மிக உயரமான ரயில் பாலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா செனாப் பாலம் சமீபத்தில் திறக்கப்பட்டுச்சு. ஜம்மு காஷ்மீரில் ரியாசி மாவட்டத்தில் உள்ள பக்கல் மற்றும் கௌரி ஆகிய பகுதிகளை இடையே இந்த பாலம் வந்து இணைக்கும். இதுதான் கேள்வி நமக்கு. எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் ரியாசி மாவட்டத்தில் பக்கல் மற்றும் கௌரி ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த பாலம் தான் இது காத்ராவிலிருந்து பனிகாலுக்கு இடையிலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போக்குவரத்து இணைப்பு பாலமாக இது வந்து அமையப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுதான் இருக்கிறதுல உலகிலே மிக உயரமான ரயில்வே பாலம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் மார்ச் மாதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரானது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பாகிஸ்தானுடைய முதல் பெண் முதல்வர். சரிங்களா? ஸோ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி. ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக முதல்வர் போன்ற உயர் பதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து சிஎம்மாவே ஆயிருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு. அதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க யாருன்னா 3 முறை பிரதமர் பதவி வகித்த முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப். இந்த நவாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாரு. ஸோ அவங்களுடைய பொண்ணு தான் யாருன்னா மரியம். இவங்க வந்து ஒரு மூத்த தலைவராக இருந்திருப்பாங்க. இந்த மரியம் அப்படிங்கிறவங்க எந்த மாகாணத்துக்குன்னா பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்துடைய முதல் பெண் முதலமைச்சராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் ஒரு மாகாணத்துக்கு முதலமைச்சரான முதல் பெண்ணும் இவங்க தான். சரிங்களா? இவங்க வந்து 3 முறை பிரதமராக இருக்கக்கூடிய நவாப் ஷெரீஃபோடைய மகள் மரியம். இவங்க வந்து பஞ்சாப் மாகாணத்துடைய சிஎம்மாக ஆயிருக்காங்க. அடுத்து உலக அழகி 2024க்கான பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா அந்த போட்டி மும்பையில் நடைபெற்ற உலக அழகி போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருப்பாங்கன்னா செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா. இவங்க வந்து 2024ஆம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டம் வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எங்கே நடந்துச்சு மும்பையில். யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா செக் குடியரசு. 2வது பரிசும் இதில் கொடுத்துருக்குறாங்க. லெபன் நாட்டை சேர்ந்த யாஸ்மினா ஜெய்டவுன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து இது வந்து ஆஸ்கார் அவார்டு. 96வது அகாடமி விருதுகள். அதாவது ஆஸ்கார் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. 96வது அகாடமி விருது வழங்கும் விழாவானது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் உள்ள டால்ஃபி திரையரங்கத்தில் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த திரைப்படமாக ஓப்பன்ஹைமர் படம் வந்துச்சு. சிறந்த இயக்குனராக கிறிஸ்டினா நோலன் மற்றும் ஓப்பன்ஹைமர் இவங்களுக்கு வந்து அந்த ஓப்பன்ஹைமர் படத்துக்கான கிறிஸ்டினா நோலனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சிறந்த நடிகர் நடிகை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்துங்க, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிடி பிர்லா விருது 2023. ஸோ யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் அதிதி சென். அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023ஆம் ஆண்டுக்கான அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான ஜிடி பிர்லா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த விருது யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே பிர்லா அறக்கட்டளை 1991ஆம் ஆண்டு முதல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த விருதை வந்து ஆண்டுதோறும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விருதை வந்து இவங்க பெறக்கூடிய 33வது ஆளு. அது மட்டும் இல்லாமல் முதல் பெண்மணி. சரிங்களா? இந்த ஜிடி பிர்லா விருது வாங்கக்கூடிய முதல் பெண்மணி யாருன்னா இவங்க தான். ஸோ அடுத்ததான் மே மாதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மே மாதத்தில் முதல் நியூஸ் என்னன்னா 2024ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் பரிசு வெற்றியாளர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புலிட்சர் பரிசு வெற்றியாளர்கள் வந்து இதற்கான விழா எங்கே நடந்துச்சுன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 108வது பரிசளிப்பு விழா வந்து நடைபெற்றிருக்குது. ஸோ இது வந்து அமெரிக்க நாட்டிற்குள்ள அந்தந்த துறையில் ஒருவரின் சாதனையோட உச்சக்கட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விருதாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த புனைக்கதைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சன் அன்னோஃபிலிப்ஸ் அப்படிங்கிறவர் எழுதிய நைட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. நாடகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எபோனி பூத் இயற்றிய பிரைமரி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்கும், கவிதையை பார்த்தீங்கன்னா பிராண்டன் சோமியன் எழுதின ட்ரைபாஸ் போயம் அப்படிங்கிறதுக்கும் இந்த விருதுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சர்வதேச புக்கர் பரிசு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024. ஸோ ஜெர்மன் எழுத்தாளர் ஜென்னி எர்பன்பர்க் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் மைக்கேல் ஹெப்மன் ஆகியோருக்கு இந்த சர்வதேச புக்கர் பரிசு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்னி எழுதிய கைரோஸ் அப்படிங்கிற ஒரு புனைக்கதையினை மைக்கேல் வந்து மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா? இவங்க எழுதினதை இவங்க வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ முன்னர் மேன் புக்கர் சர்வதேச பரிசு என்று அறியப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து இந்த சர்வதேச புக்கர் பரிசு வந்து நிறுவியிருப்பாங்க. எங்கே கொடுப்பாங்கன்னா ஐக்கிய பேரரசு அல்லது அயர்லாந்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்திற்கு. சரிங்களா? நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வரக்கூடிய ஒரு புத்தகத்துக்கு இந்த பரிசு வந்து கொடுப்பாங்க. இந்த பரிசானது உலகளாவிய புனைக்கதைகளை மேம்படுத்துவதையும் மொழிபெயர்ப்பாளர்களுடைய பணிகளை கொண்டாடுவதையும் நோக்கமாக வச்சு தான் இது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஜென்னி அவங்க எழுதின மைக்கேல் டிரான்ஸ்லேட் பண்ணனால இந்த விருது வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்ததாக ஜூன் 2024 ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை ரயில்.
சரிங்களா. ஸோ ஊட்டி போறப்ப நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு அந்த மலை ரயில் ஒன்று போகும். ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான். ஊட்டி மலை ரயிலுடைய 125வது ஆண்டு நிறைவு தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்குது. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 ஜூன் 1899 ஆண்டு மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வரையிலான ரயில் பாதை வந்து திறக்கப்பட்டுச்சு. அதனுடைய 125வது ஆண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டிருக்குது. ஸோ இது போறப்ப அந்த இயற்கை வழியா நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொண்டே போற மாதிரி இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்து மக்களவை தேர்தல் 2023 ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நீண்ட காலம் நடந்த தேர்தல் எதுனா இதுதான். ஆக்சுவலாக முதலாவது நீண்ட காலமாக நடந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் வந்து இதுக்கான ரிசல்ட் வரக்கு டைம் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக இருப்பார். தொடர்ந்து 3வது முறையாக ஆகக்கூடிய 2வது நபர். ஸோ அப்போ முதல் நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் ஆயிருப்பாரு. ஸோ 2வது நபராக 3 முறை வந்து பிரதமர் ஆயிருப்பாரு. ஸோ இதில் வந்து வெற்றி பெற்றது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை வென்றுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றிருப்பாரு. 18வது மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா வந்து 2வது முறையாக வந்து வந்திருப்பாரு. இதனுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தர்மபுரியில் அதிக வாக்குப்பதிவும் மத்திய சென்னையில குறைவான வாக்குப்பதிவும் பதிவாயிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மரத்திலான உலகின் முதல் செயற்கைக்கோள். சரிங்களா. ஸோ இந்த மரத்திலான உலகின் முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்னோசாட் அப்படிங்கிறது ஒரு பேர். யார் இதை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் தான் இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. எங்கேருந்து அனுப்பியிருப்பாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஏவுகணை மூலம் விண்வெளிக்கு செலுத்தியிருப்பாங்க. எங்கே அனுப்பியிருப்பாங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையம் சொல்லி பார்க்குறப்ப 5 நாடுகள் சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை 1998 ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனுடைய ஒரு 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுற விதமாக இது வந்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம இந்தியாவும் இஸ்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா 2035 என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்தை தனியாவே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவும் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து உலகின் முதல் ஆசிய ராஜ கழுகுகள் வளங்காப்பு மையம். சரிங்களா. அதை காக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான். எங்கன்னா உத்தரப்பிரதேசில் மகாராஜ்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் அந்த ஆசிய ராஜ கழுகுகள். இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து பார்க்குறப்ப 38 வருஷம் வந்து இது வந்து உயிர் வாழக்கூடியது. இதனுடைய வெயிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3லேருந்து 6.5 கிலோ வரை 6.3 கிலோ வரைக்கும் இருக்கும். லென்த் வந்து 76லேருந்து 86 சென்டிமீட்டர் வரைக்கும் இதனுடைய லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஜூலை மாதம் வந்து பார்க்குறப்ப தமிழகத்தில் மாநகராட்சியோட எண்ணிக்கை வந்து கூட்டியிருப்பாங்க. ஸோ 21 மாநகராட்சிகள் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 மாநகராட்சிகளை வந்து கூட்டியிருக்கிறாங்க. ஸோ எங்கெங்க பார்த்தீங்கன்னா காரைக்குடி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை மற்றும் நாமக்கல் ஆகிய 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்ட சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இப்போ 25 மாநகராட்சிகள் இருக்குது. ஸோ மாநகராட்சின்னு சொல்லி பார்க்குறப்ப 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி தான் மாநகராட்சியை வந்து அறிவிப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் போட்ட கமிட்டி ஒன்றில் பார்க்குறப்ப கே சத்யநாராயணன் குழு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இவர் இருந்திருப்பார். இவர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் குழு வந்து தமிழக அரசு வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. எதற்காகனா ஸோ மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 3 குற்றவியல் சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்து மாநில அரசுக்கு ஏற்ப அவற்றில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்களை பரிந்துரை பண்ணுறதுக்காக இவர் தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டங்களானது பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி என்னது அமலுக்கு வந்திருக்கும். இந்த 3 விஷயத்தையும் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, மாடிஃபை பண்ணி புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி இவர் வந்து தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. இது போக வேற சில கமிட்டிகள் இருக்கு. அது வந்து நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கே சந்துரு தலைமையில் போட்ட கமிட்டி நிறைய இருக்கு. அதாவது இவர் வந்து 2013 ஹைகோர்ட் நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2016 சென்னை ஹைகோர்ட்ல குற்றவியல் நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் கட்ட பஞ்சாயத்து நடத்துவது சம்பந்தமா ஆய்வு செய்வதற்காண்டி இவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. 2018 இன்சூரன்ஸ் கம்பெனிகளிடம் வழக்கறிஞர்கள் மோசடியாக இழப்பீடு கோருவதை தடுக்க அதை ஆய்வு பண்றதுக்காக இவர் தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. 2020 தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்றுள்ள விவசாயம் மற்றும் தோட்டக்கலை தனியார் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கட்டண விகித நிர்ணயம் தொடர்பாக இவர் தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. 2022 ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தொடர்பாக கே சந்துரு தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து 2023
சிறார் அரசு இல்லங்களை ஒழுங்குபடுத்த அதற்கு சீர்திருத்தருக்கு அந்த அரசு இல்லங்களை வந்து சீர்திருத்தருக்காண்டி இவர் தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. 2022 ஆகஸ்ட்ல நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக இவர் தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. இது போக இன்னொரு கமிட்டி இருக்கு, என்ன குலசேகரன், சரிங்களா, குலசேகரன் அந்த தலைமையிலான ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டாங்க நமக்கு, தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்களை அனைத்து பிரிவினருக்கும், இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் போடுது, இது எல்லா பிரிவினருக்கும் போகுதா அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்யவும் 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்குகளை எதிர்கொள்ள தேவையான சாதி வாரியான புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்றதுக்காண்டியும் குலசேகரன் அவர் தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வெங்கையா நாயுடு அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் வெங்கையா நாயுடு அவர்கள். ஸோ வெங்கையா நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் பயணம் குறித்து பின்வரும் 3 புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் என்ற தலைப்பிலான முன்னாள் துணை குடியரசுத் தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமா யார் எழுதியிருப்பாங்கன்னா எஸ் நாகேஷ் குமார் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் பாரத் த மிஷன் அண்ட் மெசேஜ் ஆஃப் வெங்கையா நாயுடு அஸ் 13th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐவி சுப்பாராவ் அவர் வந்து தொகுத்திருப்பார் புகைப்படமா, அதையும் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது ஆகஸ்ட் மந்த் பார்க்குறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா தகைசால் தமிழர் விருது, சரிங்களா, 2021 தொடங்கப்பட்ட இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஸோ குமரி ஆனந்தனுக்கு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான தகைசால் தமிழர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 2021 சங்கரையா அவருக்கும், 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லக்கண் அவர்களுக்கும், 2023 வீரமணி அவர்களுக்கும், 2024 குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆண்டா இந்த விருது வந்து வழங்கப்பட்டு இருக்குது. இந்த விருது வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் 385வது மதராஸ் தினம், சரிங்களா. மதராஸ் தினம் என்பது தமிழ்நாட்டில் நம்மளுடைய மதராஸ் நகரம் தற்போது இருக்கக்கூடிய சென்னை நிறுவப்பட்டதை நினைவு கூறுற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் தினமாக அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ நம்ம மதராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1639 ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் உருவாச்சு. ஸோ அதை நினைவு கூற வகையில் ஒவ்வொரு ஆகஸ்ட் 22ஆம் தேதி நம்ம மதராஸ் உருவான தினத்தை மதராஸ் தினமாக கொண்டாடிட்டு வரோம். இது 385வது தினம். இதுதான் செப்டம்பர் மாதம் வந்து பார்க்க போகிறோம், 2024 செப்டம்பர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலில் நிறுவப்பட்ட உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் நிறுவப்பட்ட 54வது ஆண்டு விழா கொண்டாட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1970 செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஸோ அதனுடைய 54வது ஆண்டு விழா. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வருஷம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டு 25வது ஆண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க, சரிங்களா. ஜனவரி 1 2000ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டுச்சு. அதனுடைய 25வது ஆண்டு விழா ஜனவரி 1 2025 கொண்டாடுறாங்க திருவள்ளுவர் சிலைக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவரையும் சிலையும் இணைக்கிற மாதிரி கடலுக்கு மேலே ஒரு கண்ணாடி பாலம் போடப்பட்டது இந்தியாவில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க, பேரறிவு சிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ரூபாய் 33 கோடியில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய பொருணை அருங்காட்சியகம் 2026 ஏப்ரலில் திறக்கப்பட உள்ளதாக வந்து சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூர் சிவகலை இது எல்லாத்தையும் அடங்கின ஒரு அருங்காட்சியமாக கொண்டு வராங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இந்த அகழ்வாராய்ச்சிக்கான அருங்காட்சியம் வந்து கீழடியில் தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. கீழடியில் முதல் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்போ 10வது கட்ட அகழ்வாராய்ச்சி வந்து போயிட்டு இருக்குது. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நிறைய பொருட்களை வந்து கிடைச்சிருக்கிறோம். ஸோ அதில் முதல் 3 கட்டத்தை மத்திய அரசு வந்து பண்ணாங்க. அதுக்கடுத்து 4வது கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாநில அரசு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவகலை ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது பண்ணி பொருணை அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து நிர்வாக கட்டடம், சிவகலை கட்டடம், ஆதிச்சநல்லூர் கட்டடம், கொற்கை கட்டடம் என 7 பகுதிகளாக இந்த அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது வந்து தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் கோபிநாத் மற்றும் முரளிதரன் ராமையா சேதுராமன் அவர்களுக்கு வந்து 2 பேருக்கும் தேசிய அளவிலான நல்லாசிரியர் விருது வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் டேயை கொண்டாடுறோம். ஸோ அன்னைக்கு தான் இந்த விருதுகளை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக டெங்கு மரபணு பகுப்பாய்வு கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. டெங்கு காய்ச்சலுக்கான அந்த மரபணு பகுப்பாய்வு செய்வதற்கான கூட வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறுவியிருக்கிறாங்க. அப்புறம் அடுத்து முக்கியமானது
பாரிஸில் நடைபெற்ற 17வது பாரா ஒலிம்பிக் போட்டியில இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 29 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 18வது இடம் பிடிச்சிருப்பாங்க. அதிக பதக்கங்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதில் 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 29 பதக்கம் வாங்கி இந்தியா வந்து 18வது இடம் பிடிச்சிருப்பாங்க. இதுல முக்கியமானது தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது முறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரா ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் வென்றிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 3 பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் அப்படிங்கிற பெருமை வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். ஸோ இது போக தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 5 பேர் வாங்கியிருப்பாங்க. யார் யாருன்னு சொல்லி பார்க்குறப்ப பேட்மிண்டன்ல நிதேஷ்குமார் கோல்டு வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி துளசிமதி முருகேசன் வெள்ளி பதக்கம் வாங்கியிருப்பாங்க. அடுத்து மனிஷா ராமதாஸ் வந்து வெண்கல பதக்கமும், அடுத்து வட்டு எறிதல் போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் கதுனியா வந்து பதக்கம் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்மிண்டன்ல நித்யஸ்ரீ சுமதி அவங்களும் அந்த பதக்கம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து பார்த்தீங்கன்னா 15 செவிலியர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு செவிலியர் தான், நைட்டிங்கேலுங்கிறவங்க. அவங்களுடைய பேரில் வந்து வருஷம் இந்த முக்கியமான பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து 15 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 174 2B பிரிவின் கீழே அந்த அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்தி ஹரியானா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து சட்டப்பேரவை வந்து கலைச்சிருப்பாரு. எப்பன்னா செப்டம்பர் மாதம் தான். அடுத்து சீனாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்தியா 5வது முறையாக வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 5வது முறையாக இந்த பதக்கம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெண் முதல்வராகவும் முதல் இளம் வயது பெண் முதல்வராகவும் அதிஷி மர்லோனா சிங் அவங்க வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் சூழ்நிலை காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்து 3வது பெண் முதல்வராகவும் முதல் இளம் பெண் முதல்வராகவும் வந்து பதவியேற்றிருப்பாங்க. அடுத்து உலகின் மிக உயரமான போர் முனையான சியான்சின் ராணுவ முகாமிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகை தந்துள்ள இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 1984ஆம் ஆண்டு மேகதூத் நடவடிக்கையில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி மிக உயரமான இடங்களுக்கு போறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இது வந்து பார்க்கப்படுது. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 34வது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் அவங்க வந்து பதவியேற்றிருப்பாங்க. ஆளுநர் RN ரவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. பொதுவாக உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வந்து ஆளுநர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 34வதா வந்து இவர் வந்து பதவியேற்றிருப்பாரு. அடுத்தது அக்டோபர் மாதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளினுடைய முதல் பெண் தலைமை இயக்குனரா யாரை நியமிச்சிருக்காங்கன்னா கடற்படை துணை தளபதியா இருந்த ஆர்த்தி சரீன் அப்படிங்கிறவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க வந்து 46வது தலைமை இயக்குனரா பொறுப்பேற்றிருக்காங்க. எதுக்குன்னா ராணுவ மருத்துவ சேவைகள், இந்திய ராணுவத்தில் மருத்துவ சேவைகள்னு இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு தலைமை இயக்குனரா 46வது தலைமை இயக்குனரா இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்து மகாத்மா காந்தியுடைய 155வது பிறந்த நாளை ஒட்டி அமெரிக்காவில் சியாட்டல் மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மார்பளவு சிலை வந்து திறக்கப்பட்டுச்சு. இது கூட ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இப்போ அடுத்து என்னன்னா மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை ஐநா சர்வதேச அகிம்சை தினமா 2007ஆம் ஆண்டு முதல் அறிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சை தினமா கொண்டாடுற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அடுத்து தமிழகத்தில் வள்ளலாருடைய பிறந்த தினத்தை தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்லி 2001ஆம் ஆண்டு முதல் கொண்டாடிட்டு வரோம். அவருடைய 202வது அவதார தினம் வந்து ஆகஸ்ட் 5. ஸோ இந்த நாளை நம்ம வந்து தனிப்பெரும் கருணை தினமா கொண்டாடிட்டு வரோம். அடுத்து இந்திய விமானப்படையுடைய 92வது ஆண்டு விழாவையொட்டி சென்னையில் மெரினால வந்து பார்த்தீங்கன்னா விமான சாகசங்கள்லாம் நடைபெற்றுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்து கலந்து பங்களிச்சிருக்காண்டி லிம்கா புத்தகத்தில் இந்த சாதனை இடம் பிடிச்சிருக்குது. அடுத்து தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மக்களை தேடிய மருத்துவம் திட்டத்திற்கு ஐநாவுடைய விருது வந்து கிடைச்சிருக்குது. அது என்ன விருதுனா யுனைடெட் நேஷனல் இன்டெக்ரசி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ மக்களை தேடிய மருத்துவம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2021 ஆகஸ்ட் 5. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஜம்மு காஷ்மீரில் இப்போ தான் எலெக்ஷன் நடந்திருக்குது. ஜம்மு காஷ்மீர் நடைபெற்ற 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மாநாடு கட்சிகள் வெற்றி பெற்று ஓமர் அப்துல்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வராக பதவி பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு 2024 சொல்லி பார்க்குறப்ப அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் பார்கர், லண்டனை சேர்ந்த டெமிஸ்
ஹஸ்பலிஸ், அடுத்து ஜான் ஜம்பர் ஐயம் ஆகிய 3 பேருக்கு இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புரத வடிவம் மற்றும் கட்டமைப்பு தொடர்பான ஆராய்ச்சியை பண்ணதுக்காண்டி இவங்க 3 பேருக்குமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுன்னு சொல்லி பார்க்குறப்ப 2024 அமெரிக்காவை சேர்ந்த சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ஏ ராபின்சன், டோரன் அசமலக்ஸ் இவங்க 3 பேருக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டின் வளமைக்கு சமூக நிறுவனங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை, உலக நாடுகளின் வளமைக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுதல், இது மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சக்காண்டி உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து உலக மாணவர்கள் தினம் அக்டோபர் 15. ஸோ இது யாருடைய நினைவாக கொண்டாடுறாங்கன்னா, இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூற வகையில் உலக மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க. இது வந்து 2015 ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன் வந்து இதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி தேவதை சிலை வந்து பார்த்துருப்போம். அதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணி புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதி தேவதை சிலை வந்து பார்த்தீங்கன்னா இடது கையில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக், அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இடம்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசூட், அப்போ இருந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் தான் திறந்து வச்சிருப்பாரு. பழைய நீதி தேவதையுடைய சிலையில் இடம் பிடிச்ச அந்த கருப்பில் கட்டிருக்க அந்த துணி வந்து இப்போ இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்த வாளும் இப்போ இல்லை. ஸோ இப்போ வந்து ப்ரெசண்டாக இப்படி தான் இருக்குது புக்கு, தராசு. அடுத்து தேசிய மகளிர் ஆணைய தலைவரா விஜயா கிஷோர் ரகத்கர் அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேசிய மகளிர் ஆணையம் வந்து 1990 அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதவிக்காலம் 3 வருஷம் அல்லது 65 வயசு, எது முன்னக்கூட்டி வருதோ அதன் அடிப்படையில் வந்து பதவி வந்து வச்சுக்கலாம். இப்போ கரண்டாக இதனுடைய தலைவராக இவங்க வந்து இருக்கிறாங்க. அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணாவை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 50வது யார் இருந்திருப்பாங்கன்னா TY சந்திரசூட் அவங்க வந்து 2022 பதவியேற்று வந்துட்டு இருப்பாரு. இதற்கு அடுத்தபடியாக 51 சஞ்சீவ் கண்ணா வந்து இப்போ பதவி வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக நவம்பர் 2024 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாகியிருப்பார். முக்கியமான ஒரு விஷயம், இவர் எத்தனையாவது கூட கேட்கலாம், 47வது. எந்த கட்சியை சேர்ந்தவர்னா குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணை அதிபராக 3ஆம் இளம் வயது துணை அதிபர் என்ற பெருமையுடன் வென்ஸ் அவங்க வந்து தேர்வாகியிருப்பாங்க. அடுத்து மத நல்லிணக்கத்திற்காக பாடுபவருக்கு கோட்டை அமீர் பதக்கம் ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. சரிங்களா, அந்த கோட்டை அமீர் விருது யார் கொடுப்பாங்கன்னா தமிழக அரசு. எதற்காங்கன்னா மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுறவங்களுக்காக. அடுத்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு ஒரே பதவிக்கு ஒரே ஓய்வூதியம் அப்படிங்கிற திட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட இருக்குது. 2024 நவம்பர் 7ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உலகிலேயே முதல் முறையாக 16 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு அந்த சிறுவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை விதிக்கக்கூடிய ஒரு மசோதா எந்த அரசு வந்து நிறைவேற்றியிருப்பாங்கன்னா ஆஸ்திரேலிய அரசு வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவுடைய முதல் பெண் தலைமை அதிகாரியாக சூசி வெயில்ஸ் அவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நியூஸ் தான். அடுத்து செயற்கைக்கோள் ராக்கெட் வெப்பநிலை ஆராய்ச்சி மையம், சரிங்களா, செயற்கைக்கோள் ராக்கெட் வெப்பநிலை ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு இஸ்ரோவுடன் யார் வந்து ஒரு எம்ஓயு போட்டிருப்பாங்கன்னா IIT, நம்ம சென்னை IIT வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் பிரம்மாண்ட அரசியல் சாசன அருங்காட்சியகம் ஹரியானா மாநிலம் OP ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, முக்கியமான விஷயம், இந்தியாவின் முதல் பிரம்மாண்ட அரசியல் சாசன அருங்காட்சியகம். இதை யார் வந்து திறந்து வச்சிருப்பாங்கன்னா மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா வந்து திறந்து வச்சிருப்பாங்க. இது இந்த யூனிவர்சிட்டியே ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி, அங்கதான் அது வந்து இருக்குது. அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த எழுத்தாளரான சமந்தா ஹார்வே அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காங்கன்னா ஆர்பிட்டல் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்காக இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு தான் அந்த ஆர்பிட்டல். அடுத்து பிர்சா முண்டா, நிலத்தின் தந்தை என பழங்குடியினரால் அழைக்கப்படக்கூடிய உல்குலான் கிளர்ச்சியை முன்னின்று நடத்தியவருமான ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நவம்பர் 15, 1975 பிறந்திருப்பாரு.
ஸோ 2021ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசால் நவம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களின் கௌரவ தினம், அவர் பிறந்ததை வந்து பழங்குடியினருடைய கௌரவ தினமாக கொண்டாடப்பட்டு வருது. நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் மத்திய அரசால் வந்து தொடங்கப்பட்டது இவருடைய பேரில் தான். 63,000 பழங்குடியினர் கிராம மக்களின் சமூக உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையிலான திட்டம் வந்து இவர் பேரில் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. 150வது பிறந்த தினம் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. அடுத்து மெக்சிகோவில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பிரபஞ்ச அழகியா வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தை வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் மத்திய அரசின் பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் தமிழகத்தில் வந்து செயல்பட்டு வருது. சரிங்களா, இது இப்படி கேட்கலாம், இந்த முத்துலட்சுமி எந்த ஸ்கீமோட ரிலவெண்ட் ஆயிருக்குன்னா இந்த மாத்ரு வந்தனா யோஜனாவுடைய நிதி பங்களிப்பில் செயல்பட்டு வருது. அடுத்து சபரிமலையில தபால் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா 50வது ஆண்டுகள் நிறைவு செய்து பொன் விழா கண்டிருக்கும். இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்கு பிறகு சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு சொந்தமா ஒரு அஞ்சலக குறியீடு வந்து வச்சிருக்கிறாங்களா. 1963ஆம் ஆண்டு முதல் சபரிமலையில் தபால் நிலையம் வந்து செயல்பட்டு வருது. ஐயப்பனுக்கு வந்து லெட்டர் எழுதலாம் இந்த மூலியமா எழுதி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சிந்து சமவெளி ஆய்வுடைய 100ஆண்டு விழா வந்து சென்னையில் நடைபெற்றுச்சு. சரிங்களா, சிந்து சமவெளியை கண்டுபிடிச்ச அதனுடைய 100ஆண்டு விழா. ஸோ ரொம்ப தொன்மையான சிந்து சமவெளி நாகரிகத்தை 1924 கண்டுபிடித்து உலகுக்கே பறைசாற்றி இருந்து யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இந்த கண்டுபிடிப்பு வந்து 100 வருஷத்துடைய விழா வந்து சென்னையில் நடைபெற்றிருக்குது. அடுத்து நாட்டினுடைய புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி சரிங்களா யாருன்னா கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து விண்வெளிக்கு, இது முக்கியமானது, விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்துறது தொடர்பாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விண்வெளி மையத்துடன் இஸ்ரோ வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அப்போ ககன்யான் திட்டம்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது இந்தியாவுடையது. யார் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னா ஆஸ்திரேலியா கூட. அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கயானாவின் உயரிய விருதான தி ஆர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டொமினிகா நாட்டின் டொமினிகா ஆர்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருதும் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டாக வங்கக்கடலில் உருவான புயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் புயல் அப்படிங்கிற மாதிரி பெயர் வச்சுருந்தாங்க. இது யார் இந்த பெயரை கொடுத்துருப்பாங்கன்னா சவுதி அரேபியா வந்து இந்த பெயர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை இந்தியா அந்த நம்ம வங்காள விரிகுடா அரபிக்கடல் இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய பெயர்களுக்கு வந்து புயல்களுக்கு வந்து பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த பெயர் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து டிஜிபிக்கள் ஐஜிக்களுடைய 59வது மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற உள்ளதும் போட்டிருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்படும் ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் புரோபா 3 செயற்கைக்கோளுடன் PSLV C-59 ராக்கெட்டை இஸ்ரோ விண்வெளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து விண்ணில் ஏவிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான். ஸோ அடுத்ததாக டிசம்பர் 2024. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59வது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குனர் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா புவனேஸ்வரில் நடைபெற்று முடிஞ்சிருக்குது. ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது, 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகமாக சண்டிகர் வந்து உருவெடுத்திருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஐபிசி CRPC இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வந்தது. ஸோ அதை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றப்ப மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து 3 இதாக மாற்றினாங்க. அதாவது நமக்கு இருந்த இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம், இந்த 3த்தையும் பிரிட்டிஷ் ஆட்சி கால சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற மாதிரி 3 பேர்ல அறிமுகம் பண்ணாங்க. இந்த சட்டங்களை வந்து ஃபுல்லாக 100% நடைமுறைப்படுத்தின முதல் மாநிலம் வந்து சண்டிகர். ஸோ இந்த புதிய சட்டங்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக இது பண்ணது சண்டிகர். அடுத்து மணிப்பூர் வன்முறை குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்க அஜய் லம்பா அவங்க தலைமையில் தான் ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு கூட கொஞ்சம் கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-59. இந்த C-59 மூலியமா என்ன போச்சுன்னா சூரியனுடைய புறவெளியை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய புரோபா 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் இந்தியாவின் PSLV C-59 ராக்கெட் மூலியமா அனுப்பியிருந்தாங்க. இது ரெடி பண்ணது யாருன்னா ஐரோப்பியை சேர்ந்த விண்வெளி நிறுவனம் தான். அடுத்து கும்பகோணத்தை சேர்ந்த
அபத்சகேஸ்வரர் அந்த கோயிலுக்கு வந்து யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்திருப்பாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் தூக்காட்சியில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு தொன்மை மாறாமல் புதுப்பிச்சு குடமுழுக்கு விழா நடத்தினதுக்காக இந்த விருது வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வந்து பேரறிவின் சிலை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 25வது ஆண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு ஜனவரி 1, 2000 வந்து அந்த சிலை நிறுவியிருப்பாங்க. அதனுடைய 25வது ஆண்டு விழா வந்து இப்போ கொண்டாடுறாங்க. அடுத்து அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக வெண்தலை வழுக்கை கழுகை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதா வந்து அதிபர் ஜோ பைடன் வந்து கையொப்பமிட்டு அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக இருந்திருக்கும். 1782 ஆண்டு முதல் அமெரிக்காவின் அரசின் முத்திரையில் பிரதானமாக இடம்பெற்று இது வந்து இருக்குது. இப்போ அது தேசிய பறவையாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இறந்திருப்பாரு. அவரை பற்றின முக்கியமான விஷயம், 2004 2014 வரை இந்தியாவின் 14வது பிரதமராக பதவி வகித்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து காலமாயிருப்பாரு. அதில் 91 2004 24 ஏப்ரல் வரை மாநிலங்களவை உறுப்பினராக வந்து பதவி வகித்திருப்பாரு. 71 மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக பதவி வச்சிருப்பாங்க. 72 மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக பதவி வச்சிருப்பாரு. 80 82 காலகட்டத்தில் தேசிய திட்டக்குழு உறுப்பினராக பதவி வச்சிருப்பாரு. 82 85 இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பதவி வச்சிருப்பாரு. 85 87 திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்திருப்பாரு. 87 90 ஜெனீவியாவில் உள்ள தெற்கு ஆணையத்தின் செயலாளராக இருந்திருப்பாரு. 91 பிரதமர் நரசிம்மராவின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பதவிகள் வகிச்சிருந்த அவர் வந்து டிசம்பர் மாதம் இருந்திருப்பாரு. எனவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரீகப் மாதிரி இந்த இது நியூஸ் வந்து இருந்திருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே முக்கியமான ஒரு விஷயம் தான். இது ஒரு டைம் என்ன பண்ணுங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஒரு டைம் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.